வணக்கம் விவசாயிகளுக்காக மத்திய அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் தரிசு நிலங்களை விளைநிலமாக மாற்றும் திட்டம். வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இதனால பயன்கள் என்ன, எங்க அப்ளை பண்றது, இதை பத்தி பல தகவல் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுத்துக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீரம் பழவாங்க. இதான் செய்தி. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண்மை உழவுநலத்துறை அவங்க மூலியமா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த ஸ்கீமின் கீழே தரிசு நிலங்களை வேளாண் நிலங்களாக மாற்றும் திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்கி தரிசு நிலங்களை சாகுபடியற்ற நிலங்களாக மாற்றத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இதனால சாகுபடி பரப்பு அதிகரிக்கும். அடுத்தயா சொல்லணும்னா 10 முதல் 15 ஏக்கர் வரையிலான தரிசு நில தொகுப்பை பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. இது அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு தகுதிகள், அதாவது எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தரிசு நிலங்கள் தேர்வு செய்யப்பட்ட 2504 கிராம பஞ்சாயத்து வைக்க வேண்டும். அப்போ இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கிராமத்தில் உங்க ஊர் லிஸ்ட் வரலைன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது தரிசு நில தொகுப்பு பரப்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அங்கங்க பிட்டு பிட்டா இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியாது. அது தரிசு நில தொகுப்பு தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு தொகுப்பிற்கு 8 விவசாயிகள் பயனாளி இருக்க வேண்டும். ஒரு 8 பேர் சேர்ந்தால் செய்ய முடியும், தனியாக செய்ய முடியாது. 8 விவசாயிகள், அதாவது 8 விவசாய நிலம் தொடர்ச்சியாக தரிசு நிலமாக இருந்தால் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, மேல விவரங்கள் சொல்லி கொடுத்து வேளாண் விரிவாக்க மையங்கள் அல்லது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அலுவலகங்களை போய் இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது ஸ்கீமில் ஏதாவது டவுட்னா நீங்கள போய் கான்டாக்ட் பண்ணாத சொல்லுவாங்க. யாருன்னா வேளாண் விரிவாக்க மையங்கள் அல்லது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அலுவலகம். இங்கே போய் இந்த ஸ்கீம் பற்றி கேட்டால் அவங்களே A to Z எல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். எப்படின்னா இந்த QR கோட் இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் இந்த இமேஜை நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் தரேன். அதுக்குள்ளே போய் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமார வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கம் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.